ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 29 சங்கீதம் 10 வசனம். Psalm 29 verse 10. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆமென். நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். Psalm 29:10. The Lord sat enthroned at the flood, and the Lord sits as a king forever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. The Lord sat enthroned at the flood, and the Lord sits as a king forever. Sits as a king. அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எப்போ? என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். He is the Lord. அவர் தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா. இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறார். The Lord sat enthroned at the flood. பெரிய ஒரு ஃப்ளட்டு, பயங்கரமான ஜலப்பிரவாகம். குறிப்பாக நோவாவின் காலத்திலே ஒரு பெரும் ஜலப்பிரவாகம் வந்தது. பூமியே அழிந்து போனது. பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், மனுக்குலம் எல்லாம் அழிந்து போனது. 8 பேரை தவிர்த்து எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மேல் வந்தது. ஆனால் அந்த ஜலப்பிரவாகம் அது நீடித்து கொண்டிருந்தாலும், பிரவாகித்து கொண்டிருந்தாலும், God was in control. அதுதான் அங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, the Lord sat enthroned at the flood. ஜலப்பிரவாகத்தின் மேல் கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜலப்பிரவாகம், ஒரு ஃப்ளட்டு போல ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஜலப்பிரவாகத்தின் மேல் கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். The Lord sits as king forever. அவர் என்றென்றைக்கும் ராஜா. இந்த 29 சங்கீதத்தில் 18 விசை கர்த்தர் 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 என்று வருகிறத பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் a Lord of Lords. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவர். ஆதலால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஜலப்பிரவாகங்கள், புசல் காற்றுகள், ஸ்டாம்ஸ், பயங்கரமான மழை, தண்டர் கிளவுட்ஸோடு வரக்கூடிய மழை, அவைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவைகளின் மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அந்த ஜலப்பிரவாகத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜலப்பிரவாகம் நோவாவின் காலத்தில் வந்த பொழுது அது இரவும் பகலும் 40 நாள் பெய்து அந்த இடத்துல ஜலப்பிரவாகம் 150 நாள் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பிரவாகித்து உலகத்தில் உள்ள உயர்ந்த சிகரங்களெல்லாம் மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு ஜலப்பிரவாகம் பிரவாகித்தது. அப்படி பிரவாகித்த ஜலப்பிரவாகத்தின் மேல் யார் வீற்றிருக்கிறார்? அந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறார். He is in control. அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையானது நல்ல நாளிலே நோவா காலத்தில் உள்ள ஜலப்பிரளயத்தை போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜலப்பிரளயம் எல்லாம் முழுகி போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, God is in control. God is in control. அவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரார். நோவாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். என்ன நம்பிக்கை தெரியுமா? வானவில், ரெயின்போ. அந்த ரெயின்போவை நோவாவுக்கு எப்போ கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 9 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். இது எதற்காக கொடுத்தாரு? ஒரு சமாதான உடன்படிக்கையை ஆண்டவர் செஞ்சார். இனிமேல் நான் ஜலப்பிரவாகத்தில் நான் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் ஆண்டவர் இங்கே ஏற்படுத்துகிறார். எப்போ? ஆஃப்டர் த ஃப்ளட், ஆஃப்டர் த ஸ்டார்ம்,
ஒரு பெரும் புயலுக்கு அப்புறம், ஒரு பெரும் வெள்ளத்திற்கு அப்புறம் ஆண்டவர் இங்கே ஒரு வானவில்லை ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமாக கர்த்தர் காண்பிக்கிறார். அது மாத்திரமில்லாதபடி வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 4:3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில், ஒரு ரெயின்போ. அந்த ரெயின்போ பார்த்திங்கன்னா, இது எப்போ ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று சொன்னால், ஒரு புயல் வருவதற்கு முன்னதாக, ஒரு நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வானவில்லை காட்டுறார். ஏனென்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்திலிருந்து முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள், 6ஆம் அதிகாரத்திலிருந்து முத்திரை நியாயத்தீர்ப்பு, எக்கால நியாயத்தீர்ப்பு, கலச நியாயத்தீர்ப்புகள் ஆரம்பமாக போகிறது. அதனால் ஒரு பெரும் வெள்ளம் போல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவும் ஆண்டவர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய வானவில் இருக்கிறது என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை நினைந்தருளுகிறார். அதுதான் இங்கே ஒரு அடையாளமாக தேவன் காட்டுகிறார். அப்போது என்ன நம்ம பார்த்தோம், ஒரு பெரும் புசல், ஒரு பெரிய மழை, அதுக்கப்புறமும் நோவா காலத்தில் முடிந்த உடனே ஒரு வானவில்லை பார்த்தோம். இங்கே ஒரு புயல் காற்று, ஒரு கொந்தளிப்பு, ஒரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு துவங்குவதற்கு முன்பாக ஒரு வானவில்லை பார்க்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. இந்த இடத்துல பாருங்க, மழை பெய்யும் நாளில், அதாவது இந்த midst of the rain, ஆண்டவர் இங்கே ஒரு வானவில்லை காட்டுறார். அப்போ என்னது, ஆஃப்டர் த ரெயின், நோவா காலத்தில் ஒரு வானவில்லை பார்க்குறோம். பிஃபோர் த ஸ்டார்ம், பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட், ரெவலேஷன் 4ல் ஒரு வானவில்லை பார்க்குறோம். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ரெயின், மழை பெய்யும் நாளில் ஒரு வானவில்லை பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மழைக்கு பின்னாடியும் ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்து சமாதானத்தை தர விரும்புகிறார். மழை பெய்வதற்கு, அதாவது நியாயத்தீர்ப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஒரு சமாதானத்தை தேவன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அங்கே டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த ரெயின், மழை நடுவிலும் புயலின் நடுவிலும் கர்த்தர் வானவில்லை காண்பித்து ஒரு நம்பிக்கையை நமக்கு காண்பிக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், God is in total control. கர்த்தர் எல்லாவற்றையும் முழு ஆளுகை செய்கிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்பை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் மேலும் ராஜரீகம் செய்து அவைகளெல்லாம் அடக்கி போடுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான நல்ல நாளிலும் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பார். God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள், ஜலப்பிரவாகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அமர்த்தி போட்டு, ஆண்டவரே, ஒரு அமைதல் உண்டாகும்படியாக நீர் உம்முடைய ஆளுகையில் அவைகளை செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.